இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன் அறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதை கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது சொல்லப்பட்டிருக்கு. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் அழைத்து உன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை பலியிடுன்னு சொல்றப்ப அவன் பலியிட போயிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான், கத்தியை ஓங்கிட்டான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமை பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, நீ தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அந்த இடத்துல சுவிசேஷமாய் அவனுக்கு அறிவித்தார் என்று பார்த்தீங்கன்னா ரோமர் 4வது அதிகாரம், அதே போல கலாத்தியர்லையும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் ஒரு சுவிசேஷத்தை ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறார். என்ன ஆபிரகாமுக்கு அறிவித்தார்? என்னுடைய குமாரனு கொடுப்பேன்கிறதுக்கு அடையாளமா அங்கே ஏற்கனவே ஒரு ஆடு அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஈசாக்க பலியிட வேண்டாம், இந்த ஆற்றை பலியிடு, அது தன்னுடைய குமாரனுக்கு ஒப்பாக சொல்லி இருக்கிறார். அவர் ஏற்கனவே முன் அறிவித்தார், திட்டமிட்டார். அந்த திட்டமிட்ட காரியத்தை அப்படியே நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றுகிறதுக்கு இந்த அதிகாரிகள்லாம் ஏகமா ஒரு மனதா ஒவ்வொருத்தரும் பேசி கடைசியில் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அந்த காலத்துல தாவீது தீர்க்க தரிசனமா பாடுறப்ப சங்கீதங்கள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அரித்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்ப அதிகாரத்தில் இருக்கிற பூமியின் ராஜாக்கள்லாம் எழும்பி நின்று இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்டு அவர்கள் சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். ஆனா பரலோகத்தின் தேவன் பார்த்து நகைக்கிறார். அவர் தான் தன்னுடைய குமாரனை பலியா ஒப்பு கொடுத்தார். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமா போவாருங்கிறப்ப இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதே, உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று மகிமையும் கனத்தையும் அவர் வைத்து விட்டு அவர் அடிமையின் ரூபமாக மனுஷ சாயலாக நமக்காக ஜீவன் கொடுத்து நம்முடைய பாவங்கள் சாபங்களை எல்லாம் நீக்கி நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து அவர் மெய்யான விடுதலை கொடுக்கும்படியா அவர் அப்படி